ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சேரன் பண்ணது மிகப்பெரிய தவறு தான். அதுக்காக நம்ம சேரன் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அது நமக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம சேரன் மிகப்பெரிய தப்பு செஞ்சிருந்தாலையும் கூட அவர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அதனால நம்ம சேரன், சோழன், பாண்டி எல்லாரோட மனசும் வந்து ரொம்பவே காயமடைஞ்சிருச்சு. நம்ம நிலா மேலே நம்ம சேரன் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க. அவரோட வெகுளித்தனத்தை யூஸ் பண்ணி இந்த ராகவ் தான் அவர்கிட்ட இருந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியாம நம்ம நிலா வந்து அவரை திட்டக்கூடாது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இது மாதிரி நம்ம சோழன் சொல்லியிருக்காங்க, அந்த ராகவ் வந்து உன்னை வந்து தன்னுடைய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு அவன் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன அவனுடைய ஆளுங்க, இதை பார்த்து நான் கோவப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கோவப்பட, அதுவே நிலா என்ன பண்றாங்க, அந்த ராகவ்கிட்ட போயிட்டு, ஏன் ராகவ் இது மாதிரி பண்ணீங்க, எதுக்காக சோழங்கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களுடைய ஆளு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச் கிஃப்டாக கொடுத்ததை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக வச்சு கிஸ்ஸிங் சிம்பிள், ஆர்டின் சிம்பிளாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. எதுக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால் சோழன் வந்து ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்கிறாங்க. சோழனுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துருச்சு. எதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கீங்க? சோழன் பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, எதுக்குங்க சோழன் எதுக்கு உங்கள் மேலே கோவமாக இருக்கணும்? என்ன நடந்துச்சு, ஏன் அவர் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் கேட்க, இங்கே பாருங்க, ஏன்னா சோழன் வந்து கோவப்படுதான் செய்வார். சோழன் வந்து என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா தெளிவாக சொன்னாலையும் கூட, இங்கே பாருங்க, போஸ் நிறுத்துங்க. சோழனுக்கும் உங்களுக்கும் நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையாக வாழவே இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் வந்து நான் வந்து உங்களை காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? சோழன் தான் என்னுடைய புருஷன். மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து மறுபடியும் சொல்ல, அந்த ராகவ் வந்து விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க. எல்லா உண்மையும் அந்த சோழனோட அண்ணன் சேர இருக்காருல்ல, அவரே வந்து கம்பெனிக்கு வந்து எங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இது மாதிரி உங்களுக்கும் அந்த சோழனுக்கும் நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க உண்மையான தம்பதியாக வாழவும் இல்லை. இப்போது கோர்ட்டில் டைவர்ஸுக்கும் வந்து கேஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டைவர்ஸ் கிடைச்ச உடனே நிலா வந்து அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கன்ற எல்லா உண்மையும் சேரன் வந்து எங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு அந்த சோழன் வந்து உங்க மேலே கோவப்படணும்? சோழனுக்கும் உங்களுக்கு நடந்தது என்ன, டம்மியான கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் சொன்ன உடனே நம்ம நிலா அங்கேருந்து கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. போதும் நிறுத்து ராகவ், இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அவங்ககிட்ட இதுக்கப்புறம் பேச்சு கொடுத்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வேகமாக கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சேரன் தான் இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம சேரன் நிலா மேலே பாசம் மேலே புளிகிறாங்க. வாப்பா நிலா, ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நம்ம சேரன்கிட்ட நம்ம நிலா பேசுனது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம சேரன்கிட்ட இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம சேரனோட மனசு வந்து சின்ன ஒரு கண்ணாடி மாதிரி, அதில் சின்னதாக எதுனா ஒரு காயம் பட்டால் கூட அப்படியே தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படியேப்பட்ட ஒரு மனசுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, உங்களெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாக நினச்சினேன், ஏன் இது மாதிரி வந்து கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம சேரனை திட்டுறாங்க நிலா. எல்லாருக்குமே ரொம்பவும் சாக்கு. என்னடா இவங்க என்னத்துக்கு இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே வந்து ரொம்பவும் கோபமாக இருக்கிறாங்க. போது நிறுத்துங்க, நீ எதுக்காக எங்க அண்ணனை இது மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வராங்க. அப்படி கேட்க வரும்போது தான், இவர் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, இவர் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவர் என்னன்னா பண்ணியிருக்கட்டும், அதுக்காக எங்க அண்ணனை பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நம்ம நிலாகிட்ட சண்டை போட, போது நிறுத்து சோழன், இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, இவர் போயிட்டு ராகவ் விட்ட எனக்கும் உனக்கும் நடந்தது பொய்யான கல்யாணம், டம்மியான கல்யாணம், நான் விவாகரத்துக்கு கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லியிருக்கிறாரு. இவர் யார் அங்கே போய் சொல்ல சொன்னது? ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டு போயிருக்கலாம்ல, இல்லை உங்கள்கிட்டயா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதுவுமே இல்லாமல் அந்த ராகவிட்ட போயிட்டு இவர் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு நடந்தது பொய்யான கல்யாணம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த ராகவிட்ட போய் கேட்டேன், ஏன்டா இது மாதிரி வந்து சோழன்கிட்ட வந்து என்னை வந்து நீ காதலிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன், அந்த ஸ்டேட்டஸ் ஏன்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இங்கே பாரு, உனக்கும் அவனுக்கு நடந்தது டம்மியான கல்யாணம் தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் வந்து சொன்னேன், சோழன் தான் என்னுடைய புருஷன், சோழனோட வீட்டில் தான் நான் வந்துட்டு இருக்கேன், சோழன் தான் என்னுடைய புருஷன் தெளிவாக சொன்னாலையும் கூட அவன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து பேசுகிறான். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவர் போயிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எங்கிட்டையாவது கேட்டிருக்கணும், இல்லை உங்கள்கிட்டயாவது கேட்டிருக்கணும்ல. அந்த ராகவ் யாரு, மூணாவது மனுஷன் தானே, அவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கோவப்படுறாங்க. ஐயோ நிலா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சா, எனக்கு தெரியாதுப்பா, நான் உண்மையே எனக்கு தெரியாதுப்பா, நான் அந்த அளவுக்கு நினச்சி கூட பார்க்கல, அவங்க யதார்த்தமாக வந்து கேட்டாங்க, நானும்
சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த ராகவ் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுவான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுப்பா. சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. நிலா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் மன்னிப்பு கேட்க, நம்ம நிலா வந்து என்னதான் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அந்த ராகவ் கிட்ட வந்து எப்படி நாங்கள் பேசுறது, அந்த ராகவ் வந்து என்கிட்ட வந்து லவ் சொல்ல பார்க்குறான், எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அவன் எல்லையை மீறி பேச பார்க்குறான். நான் எப்படி தான் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறது, எனக்கு ரொம்பவும் கோபமாக இருக்குது, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் வந்து கோவப்பட்டு போட, நம்ம சோழன் வந்து ஏய் அது தப்பாக கூட இருக்கட்டும், அதுக்காக எங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு நீ இது மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட சண்டை போட, சேரன் இங்கே பாரு சோழன், ஒரு நிமிஷம் அமைதியாரு, நிலா கோவப்படுறது சரிதான், ஒரு வார்த்தை உங்கள்கிட்டயாவது கேட்டுட்டு போயிருக்கணும், இல்லை நிலாகிட்டையாவது கேட்டுட்டு போயிருக்கணும். 2 பேர்ட்டும் கேட்காம நானே தன்னிச்சையாக போயிட்டு அந்த ராகவ்கிட்ட போயிட்டு இந்த உண்மையெல்லாம் சொன்னது மிகப்பெரிய தவறு தான். இது என்னுடைய தப்பு தான். யாராக இருந்தாலும் கோவப்படுதான் செய்வாங்க. ஏன் நானே இருந்தால் கூட அந்த இடத்துல கோவப்படுதான் செய்வேன். நிலா பாவம் என்ன பண்ணுவா, அவள் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ராகவ் தப்பாக நடந்துக்க பார்க்குறா, அவங்ககிட்ட தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், இல்லைனாக்கா அவனுக்கு புரிகிற விதத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நிலா மேலே தப்பு இல்லை, நிலா கோவப்படுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. நம்ம சோழனை அழக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தம்பியோட மனசில் எல்லா தம்பிகளோட மனசில் அந்த காயம் இருந்துட்டு இருக்கு. என்னடா நம்ம அண்ணி இது மாதிரி பேசிட்டாங்களே, நம்ம அண்ணி எப்போவுமே சேரன் அண்ணனே ஒரு கூட பிறக்காத அண்ணனா நினச்சிட்டு இருப்பாங்களே, அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்க தம்பிங்க எல்லார்கிட்ட இருந்தாலும் கூட நம்ம சேரனுக்கும் என்னடா நம்ம நிலாவுக்கு வந்து இது மாதிரியான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனோட மனசில் ரொம்பவும் காயம் இருக்குது. ஆனால் மறுபடியும் நம்ம நிலாவே வந்து சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, அன்னைக்கு அப்போது அந்த நேரத்தில் எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட அது மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உள்ளே எதுவும் வச்சுக்கல, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. அந்த ராகவ் பேசின பேச்சு அப்படி, அவன் வந்து என்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படி சொல்லி, ஆனாலும் அவன் அதெல்லாம் வந்து மீறி இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. அந்த கோவத்தோடு உங்களை வந்து நான் திட்டிட்டேண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்ல, இங்கே பாரு நிலா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நான் செஞ்சது தப்பு தான், உங்கள்கிட்ட கேட்டுட்டு போய்க்கணும், இல்லைனா சோழங்கிட்ட போய் கேட்டுட்டு போயிருக்கணும், 2 பேர்ட்டும் கேட்காம நான் போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்ல, அண்ணா விடுங்கண்ணா, நீங்கள் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறீங்க, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்ககிட்ட வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு மாற்றி மன்னிப்பு கேட்டுக்க போகிறாங்க. நம்ம நிலா பண்ணது தப்பு தான், அதுக்கு நம்ம சேரன்கிட்ட கண்டிப்பாக நிலா வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைக்கிறோம். அவங்களோட தம்பியோட மனசுலையும் அதே ஆதங்கம் தான் இருக்கும். சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போ சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.